இருந்து தியானித்து வந்த பகுதிக்கு கடந்து போவோம். சங்கீதங்களுடைய புத்தகம் 138 அதிகாரம் 8 வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. உமது கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீராக. காரணம் என்னென்னா, நெகிழப்பட்டால், நாம் கைவிடப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீரும் வேதனையும் துக்கமும் சஞ்சலமும் தவிப்பும் தான் இருக்கும். எனவே சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய கரத்தின் கிரியை, நம்மை சிருஷ்டித்தவர் நம்முடைய ஆண்டவர், நம்மை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர், நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் அவர் தான். எனவே ஆண்டவரே என்னை கைவிடாதிரும் என்று சொல்கிறான். இந்த நெகிழ விடாதிரும் என்று சொல்கிற அந்த பகுதியை நான் அதனுடைய அர்த்தம் என்ன இருக்குன்றது நல்லா தேடி பார்க்கும் பொழுது, அதாவது எப்படின்னா, அதனுடைய பொருள் கைவிடாது இருப்பீராக அல்லது போனால் நழுவ விடாதிருப்பீராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆண்டவர் யாரை கைவிட மாட்டார், கைவிடுகிறது இல்லை என்று சொல்லி நாம் வேதத்தினூடாக பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நான் முன்னிறுத்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 37 அதிகாரம் 28 வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கும், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவது இல்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் யாரை கைவிடுகிறது இல்லை என்று சொன்னால், தம்முடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிடுகிறது இல்லை. பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் நியாயத்தையும் நீதியையும் செய்கிறவர்களாக இருக்கணும், அதை விரும்புகிறவர்களாக இருக்கணும். நியாயமானது என்ன, நீதியானது என்ன என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் கரிசனையோடு கூட பின்பற்ற வேண்டியது, செயல்படுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவராகவே இருக்கிறார். அவரிடத்தில் நியாயக்கேடு இல்லை. எந்த மனுஷனையும் முகதாட்சிணியத்தோடு கூட பார்க்கிறவர் அல்ல. எல்லாருக்கும் சமமான நீதி இருக்கிறது என்பதை குறித்து ஆரம்பம் முதலிலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். கடைசியிலும் கூட நீதியோடு தான் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே பரிசுத்தவான்களிடத்திலே காணப்பட வேண்டியது நீதியும் நியாயமான காரியங்களும். நீதிக்கேடு என்பது காணப்படவே கூடாது. அங்கே நீதிக்கேடு என்று ஒன்று காணப்படுமே ஆனால் அங்கே காணப்படுகிறது ஒன்றே ஒன்று, முகதாட்சணியம். முகதாட்சணியம் என்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல இருக்கவே கூடாது. எது சரியோ அதை சரி என்றும், எது பிழையோ அதை பிழை என்று சொல்லணும். ஏன் ஆண்டவரோடு கூட எங்களை ஒப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால், வேதத்தில் நாம் பார்க்கும்பொழுது பேதுருடைய புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா, 1 பேதுருடைய புத்தகத்தில் 1 அதிகாரம் 16 வசனத்தில், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் எப்படிருங்க, பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லேவிய ராமத்தின் புத்தகத்தில் 20 அதிகாரம் 26 வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற அந்த வசனத்தை நீங்கள் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பரிசுத்தமாக இருக்கிறது வேற, பாவம் இல்லாமல் இருக்கிற, சிகரெட் குடிக்கல, தண்ணி அடிக்கல, யாருக்கும் தீங்கு செய்யலை, எந்த இது அதெல்லாம் இல்லை. தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம், தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அவர்கள் யார் என்றால், அவர்கள்தான் அவருடைய ஜனங்கள், அவர்கள்தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், ஆண்டவரை பின்பற்றலாம் இருக்கலாம், சுவிசேஷம் சொல்லலாம், ஊழியம் செய்யலாம், அல்லது போனால் எந்தையோ பெரிய பெரிய செத்தவனை கூட எழுப்பிட்டு வந்துடலாம். ஆனாலும் கூட பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஒருவன் இருப்பானே, ஆனால் அவன் பரிசுத்தவான் மட்டும்தான் இருப்பான். ஏன்னா எல்லாத்தையும் கடைஞ்சி எல்லாம் முடிஞ்சு கடைசியாக அவனுடைய கிரியைகளை பார்த்து அதுக்கு பிறகு தான் அவனுக்கு அதில் என்டர் பண்ண கர்த்தர் இடம் கொடுப்பார். ஏனென்றால் தீட்டான ஒன்றும் அதில் பிரவேசிக்கிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ அவர்களை அவர் என்ன செய்கிறார்னா கைவிட மாட்டார். அவர்களை என்ன செய்வார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் சரியாக பரிசுத்தமாக நடக்கிறவர்களை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அவர்கள் என்ன செய்வார்னா அவர்களை காப்பார். அவர்கள் தீமையை விட்டு விலகி தீமையை வெறுக்கிறவர்களாக காணப்படணும்.
ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், நான் பரிசுத்தமாக இருக்கணுன்றதான் நான் வாஞ்சிக்கணும். அதே வேளை அவர் பரிசுத்தமாக இல்லையே, இவர் பரிசுத்தமாக இல்லையே, அவரை பரிசுத்தமாக்கணும், இவரை பரிசுத்தமாக்கணும், அது எனக்கு தெரியாது. அது என்னை பொறுத்தவரை நான் ஏற்றுக்கொண்டதில்லை. ஏனென்றால் என்னுடைய பரிசுத்தம் தான் எனக்கு முக்கியம். முதல்ல அது இயேசு சொல்லும்போது ஒரு காரியம் சொன்னார், உங்களிலே பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியுங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்தை படிச்சிருக்கிறீங்கப்பா, மோசேயுடைய கட்டளை படிச்சிருக்கிறீங்க, கற்களை கையில் வைத்திருக்கிறீங்க, எரியுங்கள் என்று சொல்லலை. அவர் என்ன தெரியுமா, நீங்கள் எரியுங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. முதலிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், உங்களை நிதானித்து பாருங்கள், உங்களிடத்திலே பிழை இல்லை என்றால். அதுபோல பரிசுத்தத்தை குறித்து நாம் பேசும் பொழுது அவரிடத்திலே பரிசுத்தம் இல்லை, அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய நீதி, அவருடைய காரியம், இது அது என்று சொல்லி வரையறுக்கப்பட்ட காரியங்களை வகுத்து கொண்டு இருக்கிறதை விட்டுவிட்டு என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறதான் மேலானது என்று நான் நினைக்கிறேன். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அநியாயத்தை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவன் மட்டும்தான் எஜமானனுக்கு உகந்தவனாக மாற்றப்பட முடியும் என்று தீமோத்தேயுவிலே நாங்கள் வாசிக்கிறோம். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதற்காக யாருக்கு புத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. புத்தி சொல்லக்கூடாது, ஒருத்தர் பாவம் செய்யும்போது பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலை. ஏன்னா ஒருத்தர் துன்மார்க்கமாக நடக்கும்போது அந்த துன்மார்க்கத்தை நாம் எச்சரிக்கணும், பாவக்கணும். அதையே நம்ம தொழிலாக வச்சுட்டு இருக்க, அதுபடியே அதுக்கு முன்பதாக நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக்கணும். அதனால தான் வேதம் சொல்றது எப்படின்னா, வெளிப்படும் சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கனாக்கும், அநியாயம் செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே போட்டப்பா, அசுத்தமாக இருக்கட்டும், ஆனா உனக்கு ஒன்று சொல்றேன், நீதி செய்கிறவன் நீதி செய்து பரிசுத்தமாகிறவன் பரிசுத்தமாகட்டும். நீ நீதி செய், நீ பரிசுத்தமாகு, அவ்வளவுதான் சொன்னார். ஏனென்றால் அதுக்கு அடுத்த வசனம் எப்படி போட்டிருக்கு, அவன் கிரியைக்கு தக்க பலனை என்கிட்ட தான் இருக்குது, அதைத்தான் நான் கொடுப்பேன். நான் இவருக்கு பதில் கொடுத்து அவருக்கு பதில் கொடுத்து அவரை பலன்படுத்த முடியாது, அவருக்கு ஏற்ற பலன் நான் கொடுக்க முடியாது. பலன் கொடுக்கிறவர் அவர் ஒருவர் தான். எந்த கிரியோ அந்த கிரியை கேட்ட. எனவே இவைகளை நாம் தியானித்து 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 பார்த்து நம்மை நாமே சுத்திகரித்து கொள்வோமானால் நாம் எஜமானனுக்கு உகந்தவர்களாய் மாற்றப்பட முடியும். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை தான் கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எனவே நம்மை எப்படியுமே பார்க்கணும். அந்த பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 97ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்ற. போதும். என்னது? கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் தான் நீதி நியாயத்தை செய்வார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? தீமையை விட்டு, என்னது? தீமையை விட்டு தீமையை வெறுத்து விடுவார். வெறுப்பாங்க. தீமையை வெறுக்கிறது, இது தீமை, இது சரியில்லை, இது தேவனுக்கு ஏற்றதல்ல. தேவனிடத்திலே நான் அன்பு கூறேன், என் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் நீதி கேடு செய்கிறதில்லை, அவர் நியாயமும் நீதியும் உள்ளவர். எனவே தீமையான காரியங்களுக்கு ஒத்து போகிறதோ, அதற்கு உடனாக இருந்து செயல்படுகிறதோ தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் காப்பாற்றி பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவங்க தான் போவாங்க தீமை. ஏன்னா தீட்டான ஒன்றும் அதில் என்ன செய்யறது இல்லை, பிரவேசிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். பாட்டு கூட படித்தோம். என்ன பாட்டு? ராஜாதி ராஜன் வருகிறார் அப்படின்னு பாட்டு. தம் பரிசுத்தரை சேர்க்க. நான் பரிசுத்தனாக இருந்தால் தான் நான் போக முடியும். அப்போ நான் போகணுன்னா என்ன? நான் தீமையை விட்டு விலகணும். தீமையை பார்க்காத சுத்தக்கண்ணை நம்முடைய ஆண்டவர் பார்க்கவே மாட்டாராம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன, நாமளும் அப்படி தான் இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு ஏற்ற பரிசுத்தம், எனக்கு ஏற்ற பரிசுத்தம். எனவே அந்த பரிசுத்தத்தில் ஜீவிக்கத்தக்கதாக நம்முடைய பலத்தினால் முடியாது, நம்ம பலத்தினால முடியாது. அதுக்கு கிருபையை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில். ஏன்னா பாவம் சாதாரணமான பொதுவானது, எல்லாருக்கும் இருக்குது, எல்லா விதத்திலும் இருக்கிறது. ஆனால் அவைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய கிருபையை மட்டும்தான் நாம் பெற்றுக்கொள்ளணும். கிருபை இருந்தால் போதும். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை போதும்பா. என் கிருபை இருந்தால் நீ பாவத்தை மேற்கொள்ள முடியும். என் கிருபை இருந்தால் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். என் கிருபை இருந்தால் நீ அநியாயத்தை வெறுக்க முடியும். எனவே என் கிருபை உனக்கு போதும்.
நமக்கு அது வேணும் இது வேணும் ஆண்டவரேன்னு கேட்கறது இல்லை. நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் என்னென்னா ஆண்டவருடைய கிருபையை மட்டும்தான் கேட்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி கிருபையை பெற்றுக்கொள்வோமே. ஆனால் தீமையை விட்டு விலகி பரிசுத்தமான ஜீவியத்துக்குள்ளே போகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் குறைவுகளை நாம் காண மாட்டோம். வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்ப கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு என்ன இல்லை? குறைவு இல்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னா, யோபுடைய புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மனுஷனை நோக்கி ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். ஆண்டவருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டுட்டாங்கனாக்கும், தீமை வெறுத்துட்டாங்கனாக்கும், அவர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள். கர்த்தரை நேசிக்கிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லை. அவருடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் வருகிறது இல்லை. அவளை கர்த்தர் அப்படியா இருந்தா எங்களை குறைவில்லாமல் நடத்துறாரு. அவங்க பாருங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்க கார் என்ன, அவங்ககிட்ட இருக்கிற வீடு என்ன, அவங்ககிட்ட இருக்க பங்களா என்ன, அவங்க ஹெலிகாப்டரை பறக்கிறாங்க, ஹெலிகாப்டரை வாங்கி வச்சு. அதனால திருப்தி கிடையாது. ஒருத்தன் சொன்னா, அதாவது பணம் இருக்கிறவர்கள் நிம்மதியாக இருப்பாங்களா, பணம் இல்லாதவர்கள் நிம்மதியாக இருப்பாங்களான்னு ஒரு பேட்டி ஒன்று போச்சு. அவன் ஒருத்தன் சொன்னால், பணம் இருக்கிறவர்கள் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு. எப்படின்னா, அவன் இருக்கிற காசை கொடுத்து நல்ல காரை வாங்கி பெரிய வீட்டை கட்டி எல்லாம் வச்சிருக்கிறான். வச்சுட்டு எங்கேயோ ஒரு நாள் ஒரு கிழமை ஒரு 4 நாளைக்கு போயிட்டு வரோம். ரொம்ப நாள் போக மாட்டான். ஒரு 4 நாளைக்கு வெளியில் போயிட்டு ஃபேரியன் போயிட்டு வருவோம், விடுமுறைக்கு போயிட்டு வருவோன்னு போவான். போனாலும் அவனால் தூங்க முடியாது. ராத்திரியில் லேப்டாப்பை எடுத்து வீட்டுக்குள்ளே அந்த பக்கம் கல்லம் போகிறானா, இந்த பக்கம் கல்லம் போகிறான். உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற ஆட்கள் கூட அங்கே வீட்டை கட்டிட்டு இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்படியே பார்க்குறான், யாராவது பூந்துருவாங்களா, நிம்மதியே கிடையாது. நிம்மதியும் இல்லை, தூக்கமும் இல்லை, மிஞ்சிறது வியாதி மட்டும்தான். ஆனால் இவன் 10 ரூபா வருமானம் வந்துச்சா, சாப்பிட்டாச்சு, குடிச்சாச்சு, படுத்தாச்சு, தூங்கியாச்சு, அவ்வளோதானே. இப்போ நமக்கு எது வேணும்? கம்ப்யூட்டரை வச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே யார் போகிறானா, நம்ம காரை யார் தொடுறானா, அப்படியா அப்படின்றதுக்கும் தலையாடுது, இப்படின்றதுக்கும் தலையாடுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எலியா என்கிறவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன் சொல்றான், நான் தேவனுக்காக பக்தி வைராக்கியமுடையவனாக இருக்கிறேன். அவன் சாட்சி சொல்றான். செத்தவன் எழுப்பத்தக்கதான வல்லமை இருக்குது. அவன் அக்கினியில கொண்டு போகத்தக்கதான வல்லமை, அக்கினியை இறக்க, மலையை பேய வைக்க, இப்படி எல்லாம் வேதத்தில் பார்க்குறீங்க. எவ்வளோ பெரிய வல்லமையான ஆளு. ஆனா அவனுக்கு முன்னால ஆகாப்பும் யெசபேலும் நல்லா இருக்கிறாங்க. அரண்மனையில் இருக்கிறாங்க, மாடி வீடு கட்டிரு, மாடி வீட்டில் தானே இருக்கிறாங்க. மேலே இருந்து பார்க்கும் பொழுது எகு சொன்னா தள்ளி விடு, அப்படின்னா மாடி வீடு தானே. மாடி வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, எல்லா சௌபோக்கியங்களோட இருக்கிறாங்க. கர்த்தருக்கு நிற்கிறவனுக்கு படுக்கிறதுக்கு இடம் கிடையாது. எங்க படுத்திருக்கான்? சூறைச்செடியின் கீழே படுத்திருக்கிறான். கர்த்தரை தேடுறோம், கர்த்தரை எங்களுக்கு குறைவு இல்லைங்க. ஆனாலும் தேவன் அவனை உடுத்துவித்தார், அவனை போஷித்தார். எப்படி என்றால், இயற்கைக்கும் அப்பாற்பட்டு காகத்தை கொண்டு போஷித்தார், ஒரு விதவை கொண்டு போஷித்தார். விதவையும் கூட இவன் மூலமாக போஷிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்தார். வேலைக்கு சாப்பாடு கொடுக்குறார் கர்த்தர். நிம்மதியான, அதுக்காக பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லல, பணம் சேர்க்க வேணாம்னு சொல்லல, வீடு கட்ட வேணாம்னு சொல்லல, வாகனங்கள் எல்லாம் எடுங்க. ஆனால் அதுவே நம்முடைய மோகமாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறேன். பணம் தான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க, பொருள் தான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. தேவன் கொடுக்கிற சமாதானம் தான் மேலானது. நிம்மதியாக படுத்த, நிம்மதியாக சாப்பிட்டு, நிம்மதியாக எழும்பி, நிம்மதியாக ஆண்டவரை துதிக்க முடியுமா? படுத்த உடனே தூக்கம் வந்துடணும். சில ஆளுக்கு படுத்தா தூக்கமே வராது. 2 விதமான பிரச்சனை. அடுத்தவங்களை பற்றி பிரச்சனை ஒரு பக்கம், கையில் இருக்கிறத பற்றி ஒரு பிரச்சனை. படுத்தாச்சுன்னா அடுத்த நிமிஷம் தெரியாது, பரலோகம் போன மாதிரி இருக்கணும். அதுதாங்க தூக்கம். அதுதான் கர்த்தர் தருகிற நிம்மதியான தூக்கம். அதுக்கு இங்கே நிம்மதி இருக்கணுமா? அது நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டோமா, சாப்பிட்டோமா, ஜெபம் பண்ணோமா, ஆண்டவரே போகிறேன், வந்துட்டீர்னா கூட்டிகிட்டு போங்க, இல்லாட்டி காலையில் எழுப்புங்க. எழுப்புனா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன்.
இதுதான் தேவனுடைய பிள்ளை. அதுதாங்க குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, அதுதாங்க மனரம்யமான வாழ்க்கை, அதுதாங்க சந்தோஷமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் கர்த்தருடைய பிள்ளைகள் விரும்பணும். அதை விரும்பினீங்கன்னாக்க மற்ற எல்லாம் பிறகு வரும். அதெல்லாம் அனுபவிங்க, வேணான்னு நான் சொல்லலை. அது பின்னால வர்றது, பின்னால வர்றதை முன்னால தேடணும். முன்னால இருக்க வேண்டியது பின்னால போச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப பரிசுத்தவான்களை ஆண்டவர் செய்றாரு, குறைவில்லாமல் பாதுகாக்கிறார். அவர்களுடைய பாதங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று வேதம் சொல்கிறார். 1 சாமுவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். இன்றைக்கு பரிசுத்தவான்களுடைய பாதங்களை பாதுகாக்கிற சங்கீதத்தின் புத்தகத்தில் 96ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு யார பக்கத்து வீட்டுக்காரர்ல தூதர்களை வைத்து கர்த்தர் பாதுகாக்கொள்கிறார்கள். இன்னைக்கு உங்க பிள்ளை, என் பிள்ளை, நீங்க, நான் வேலை செய்யற இடத்துக்கு போற இடத்துல வர்ற இடத்துல எல்லாம் எத்தனையோ விபத்துகள் நடந்து எத்தனையோ விதமான காரியங்கள் நடக்க இருந்த போதும் கூட நாம் நம்முடைய திறமையை கொண்டு நாம் தப்பித்துக் கொள்ளவில்லை, காப்பாற்றப்படவில்லை. தேவன் தம்முடைய தூதர்களை வைத்து நம்மை பாதுகாத்தார். அதேவேளை அந்த தூதர்களை கொண்டு நமக்கு சேவையும் செய்தார். நாம் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார். யோசித்து பாருங்க, நான் அடிக்கடி சொல்றது தான். எவ்வளவு இந்த பாருங்க, அமெரிக்காவில் தானே நடந்துச்சு அந்த ஹெலிகாப்டர். இது கல்யாணம் திருமணம் முடிச்சது அன்னைக்கு தான் முடிச்சாங்க. முடிச்சுட்டு அன்றைக்கு ஃப்ளைட் ஏறி போனாங்க. போய் அரை மணித்தியாலும் பார்க்கலையா? அதாவது அவங்க அங்கே அமெரிக்காவில் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான். எல்லாம் யூடியூப்பில் கிடக்குது, CNN எல்லாத்துலேயும் வந்தது தான். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க 10 வருஷம் லவ் பண்ணியிருக்கான். லவ் பண்ணி கல்யாணம் நடந்தால் அவனுக்கு வயசு 26. அந்த படிட்டு அவன் ஒரு பைலட். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஹெலிகாப்டர் மூலமாக ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னு. சரின்ட்டு அந்த பைலட் சொன்னாராம், இன்னொரு ஓட்டுற பைலட் அந்த ஹெலிகாப்டர், இன்றைக்கி சரியான மாதிரி புகாராக இருக்குது, இன்றைக்கி வேணாம் அப்படின்னு. இவன் சொன்னானா, என்ன இன்றைக்கி வேணான்னு சொல்கிறீங்க, இதை விட புகாரை நான் பார்த்தவன் தான். அவனும் பைலட் தானே, நான் அவனை தவறுன்னு சொல்லலை. அவன் போயிட்டு தான் பார்த்தேன். ஏறி போனாங்க, அரை மணித்தியாலம்தான் செய்தி வந்தது, அவனும் பைலட்டு செத்து போனான். நான் சந்தோஷப்படலை, துக்கப்படுறேன். ஆனால் இன்றைக்கு நாமும் எத்தனையோ சந்திக்க வேண்டிய நேரங்கள் வந்தது. நம்மை பாதுகாத்தவர் நம்முடைய கர்த்தர் அல்லவா? அந்த தகப்பனும் தாயும் அழுது அழுது சாட்சி கொடுக்கிற நீங்கள் பார்க்கணும். வேதனையான காரியங்கள். எத்தனையோ பேர் அன்றைக்கு நான் ஜெல்மோனில் வேலை செய்கிற நேரம் காலையில் ஒரு வயது போன ஒரு மனிதன் காரை ஓட்டிட்டு இளைஞன் ஒருவன் அந்த பக்கத்தில் இது தூண் இருக்கு, தூண் பக்கத்தில் இருக்கிறவன் முட்டி அவன் செத்து போனான். எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியம். ஆனால் தேவன் எத்தனையோ காலை வேளைகளில் உங்களையும் என்னையும் புகார்களிலே போகும்போது கூட கர்த்தர் பாதுகாத்தார். மனதில் நிறுத்தி வைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அது எப்படி? தூதர்களை வைத்து அந்த நேரம் தள்ளி விட்டார், வேற இந்த பக்கம் போ அப்படின்னு, அந்த பக்கம் போகணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பா. எனவே தான் 1 சாமுவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பரிசுத்தவான்களின் பாதங்களை அவர் என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார். அதே வேளை பரிசுத்தவான்களை அவர் என்ன செய்கிறார்னா நன்மையினாலே மகிழ பண்ணுகிறார். நீங்கள் பார்ப்பீங்கன்னா 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையினாலே என்ன செய்வாங்க? மகிழ்வார்களாக. இந்த கடைசியில் போட்டுக்கு பார்த்தீங்களா? மகிழ பண்ணுவார், பரிசுத்தவான்களை மகிழ பண்ணுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே, மகிழ்ச்சியை தேடி அங்கங்கெல்லாம் ஓட தேவையில்லை. நானும் நீங்களும் தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களாக, நியாயக்கேடு செய்யாதபடிக்கு நீதி நியாயம் உள்ளவர்களாக இருந்து, கர்த்தரில் அன்பு கூர்ந்து கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்து கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோமே. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் உங்களையும் என்னையும் மகிழ பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
அருமையான கர்த்தருடைய அப்படிப்பட்ட ஜீவிக்க விரும்புகிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. அவர்களை நடத்த ஆண்டவர் இன்றைக்கு முன்மூலவராகத்தான் இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னாக்கா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எனது நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படித்தானே சொன்னாரு. அப்ப கைவிடுறதில்லை. யாரை கைவிடுறதில்லை? யாக்கோபு சொல்றாரு. இந்த யாக்கோபு எப்படி போறான்? தனித்து போகிறான். தகப்பன், தாய், வீடு, அன்பு ஒண்ணுமே கிடையாது. வனாந்தரம். சில நேரங்களில் வாழ்க்கையில எல்லாமே இருக்கிறது போல இருக்கும், எல்லாமே நம்மை சூழ்ந்து இருக்கிறது போல இருக்கும். அதன் மத்தியில் ஒரு தனிமை என்று ஒரு நேரமும் இருக்குது. அது தாங்க முடியாத நேரமா இருக்கும். எல்லா பக்கத்தில் நெருக்கங்கள் வரலாம். இப்ப என்ன நடக்குது? தாய் சொல்லிட்டா போ மாமா வீட்டுக்கு போ அப்படின்னு. வர்றான். வந்தா வனாந்தரமான பாதை. அதுல என்னது? பலவிதமான போராட்டங்களை சந்திக்கலாம் என்ற ஐயப்பாடு இருந்திருக்கலாம். அதை விட மேலான ஒன்று என்னன்னா, மாமன் எப்படிப்பட்டவனு அவனுக்கு தெரியாது. அவன் என்ன குணாதிசயத்தோடு இருப்பான்னு தெரியாது. ஆனா அவன் பெரிய எத்தன் தான். இவன் எத்தன் தான், அவன் அவனை விட பெரிய ஆளு. ஆனா என்னது? போறான். கடைசியில் நடந்து போனா அவனால இனிமே ஒரு கல்லை வச்சு படுப்போன்னு படுத்துட்டான். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார், முன்குறித்த தேவன் பார்க்கிறார். தூதர்களை வைத்து பாதங்களில் இடராதபடிக்கு பாதுகாக்கிற கர்த்தர் பார்க்கிறார். ஒரு சொப்பனம். பூமிக்கு வானத்துக்கு நேரம் ஒரு ஏணி. அந்த ஏணியில தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான பணிவிடையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? யாக்கோபுடைய பெருமூச்சை பார்க்கிறாங்க. அவங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த பெருமூச்சினுடைய வேதனை பார்க்கிறாங்க. இதெல்லாம் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, பல காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை எடுத்துட்டு மேலே போறாங்க. மேலே போனோன்னு அங்கிருந்து செய்தி வருது. எப்படி தெரியுமா? யாக்கோபை பயப்பட வேணான்னு சொல்லி, நான் உன்னோட இருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை மறுபடியும் இந்த தேசத்தை திருப்பி வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் என்ன செய்யறதில்ல. தேவபிள்ளையே, சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம். இதே விதமாக தேவன் எத்தனையோ நேரங்களில் உன்னோடும் என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆண்டவர், நீ பயப்படாத, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன். இன்னைக்கு தைரியத்தை கொடுத்ததுனால தான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன் நான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப யாக்கோபுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது, நடுங்கிட்டு இருக்கிறான். செய்தி வருது, தூதர் கொண்டு போன தூதனே கொண்டு வர்றான். என்ன செய்தினா, நான் உன் கூட இருக்கிறேன். தேவன் தூதர்களை உண்டாக்கி இருக்காரு. எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு எனக்கு சேவை செய்யறதுக்கு. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அது உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொன்னபோது பரலோகத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினது போல, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையான நேரங்களிலே நானும் நீயும் ஆண்டவரே என்று பிதாவை நோக்கி பார்த்தபோது பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உன்னையும் என்னையும் பலப்படுத்தி இருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து விடாதே. வியாதி நேரமாக இருக்கலாம், பண தேவை நேரமாக இருக்கலாம், பிரச்சனை நேரமாக இருக்கலாம், போராட்டங்கள் நேரமாக இருக்கலாம், எதிரான காரியங்கள் நம்மை சந்தித்திருக்கலாம், நமக்கு என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட ஒரு பலனும் கிடையாது, ஒரு பலனும் கிடையாது. எனவே தான் நாம் என்ன செஞ்சோம்? முட்டி போட்டு பழகணும். பலன் இருந்திருந்தால் நாம் என்ன செஞ்சிருப்போம்? போராடி இருப்போம். நம்மக்கிட்ட பலன் இல்லை, முட்டி போட்டு பழகணும். முட்டி போட்டதுனால மேலிருந்து ஆள் அனுப்பினார், இனிமேலும் அனுப்புவார். எழுதி வச்சுக்கோங்க. அனுப்பி தேவன் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றாமல் போகமாட்டார். ஏனென்றால் நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ நான் உன்னோடு கூட இருந்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இருந்து என்று சொன்னால், நான் இன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து தேவனிடத்தை அன்பு கூர்ந்து நீதி நியாயத்தை செய்யும்போது இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் உறுதிப்படுத்தி தருகிறார். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீதி செய்யணும், தீமையை விட்டு விலகணும், நன்மை செய்யணும், தேவனிடத்தில் அன்பு கூறணும், நியாயத்தை தேடணும். தேடும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். நான் உங்களோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். முதலாவது நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 46ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். என்னது? யாக்கோபு வீட்டிலே வளர்ந்தவன், வீட்டு பிள்ளை. அவன் சரியான பயந்தவன், ஏசா மாதிரி இல்லை, பட்டயத்தை நம்பினவன் இல்லை, பட்டயத்தால் வெட்டி ரத்தத்தை கண்டவன் இல்லை, எல்லாத்துக்கும் தலை சாய்ச்சிக்கிட்டு அப்படியே போகக்கூடிய ஒருத்தன். அவன் வீட்டில் அம்மா அம்மா அம்மான்னுட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கிறவன். இப்போ சூழ்நிலையில் அவன் கல்யாணம் முடித்து பிள்ளையெல்லாம் வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு இப்போ அவன் எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எகிப்தில் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு கேள்விப்பட்டாச்சு. ஆனால் இப்போ அங்கே போகிறதுக்கு இவனுக்கு பயம், அங்கே போகிறதுக்கு பயம். அப்படி தானே? போக பயந்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. ஆண்டவரே நான் போக பயப்படுறேன்னு அவன் சொல்லவே. ஆனால் ஆண்டவர் அவன் உள்ளத்தை பார்க்குறார். இவன் போகிறதுக்கு பயப்படுறான். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, அது நடக்குமோ, இது நடக்குமோன்ற பல பயம் இருக்குது இல்லையா? வெளியில் சொல்லாட்டி போனாலும் உள்ளே இருக்கிறத கர்த்தர் பார்க்குறாரு. உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் அவர் பார்க்குறாரு. பார்த்தா என்னது? பயம். இன்றைக்கி வாழ்க்கை குறித்த பயம், நாளைக்கு என்ன நடக்குன்றது பயம், பிள்ளைகளை குறித்த பயம், குடும்பத்தில் பயம், பெற்றோரை குறித்த பயம், பல பயங்கள் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் என்ன செய்யறது? யார்கிட்ட சொல்றது? ஒருத்தர் சொல்ல வேணாம், கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன சொல்றாரு? யாக்கோபே நீ பயப்படாத, நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு நீ முன்னெடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை பயமில்லாமல் முன்னெடுத்து காலெடுத்து செய். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு உன்மேல் மனதுருகி தேவன் காத்திருக்கிறார். அதற்கு செயல்பட வேண்டியது நானும் நீங்களும். நாம் பயந்து நாம் ஆண்டவரே நான் ஐயோ ஆண்டவர் இல்லை, என் தேவன் என்னோடு. நீங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்க, என் இருளை வெளிச்சமாக்குறார், என் இருளை வெளிச்சமாக்குறார், நான் சேனைக்குள்ள பாய்ந்து போவேன். இது உங்களுக்கு எனக்குள்ள இருக்க வேண்டிய தைரியமான ஒரு வார்த்தை. சங்கீதம் 18 அப்படியே படித்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய் வேண்டவரே. எப்படிப்பட்ட சேனை வந்தா என்ன, எப்படிப்பட்ட விதத்தில் வந்தான்னா, எந்த ரூபத்தில் வந்தா நான் பாய்வேன். அதை நீங்கள் செய்யணும். அருமையான கர்த்தர். அப்போ நான் உங்கூட வருவேன் அப்படின்னு கர்த்தர் பாருங்க. நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம கூட யார் வருவா? இல்லை, நம்ம சாதாரணமாக இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை, புருஷனுக்கு பிரச்சனை, நீங்கள் தானே செஞ்சீங்க, நீங்கள் போங்க முன்னால் போய் அடி வாங்கி அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணாம், நான் பின்னால் இருக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், கரம் பிடித்து எப்ராஹிமை கரம் பிடித்து நடத்தின கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்க கூட வருவேன். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடும் என்னோடு கூட இருக்கிறார்ன்றது மட்டும் இல்லை, உன்னோடும் கூட போகிற இடங்கள் வர்ற இடங்கள் எல்லாம் இருக்காரு. நாம் ஏதோ வேதத்தில் அப்படியே வாசிச்சுட்டு இருக்கார் அவர் இருக்கிறார், அவர் பாட்டுக்கு இருக்கார், நாம் பாட்டுக்கு இருக்கோம். இல்லை, என் கூட இருக்கார். காலையில் போகும்போது இருக்கார், மாலையில் வரும்போது இருக்கார், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாரு. எல்லா இடத்திலும் எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை இருந்தாலும் அங்கே போகும்போது கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியே இருந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாக்குத்தத்தம் என்னது? எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? நீங்கள் பாருங்கள், யோசுவாவுடைய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுறதில்லை. நான் உன்னை விட்டு விலகுனாதான் பிரச்சனை. நான் விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். எவ்வளோ பெரிதான ஒரு வாக்கு தத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் அதுவும் சொல்கிறார். எப்படின்னா, உனக்கு முன்னதாக இருந்த மோசையை நீ கவனிச்சுப்பாரு. நான் அவனை விட்டு விலகலை, அவனை விட்டு கைவிடலை. அப்படியா இருந்தால் அதே ஆண்டவர் தான் உன்னையும் விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடுறதில்லை. யோசுவாவுக்கு சொன்னது தான் கர்த்தர் இந்த மாலையில் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுறதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, புதிய ஏற்பாட்டில் கூட நாம் பார்க்கும்பொழுது மத்தேயு 28:20 வாசித்தீங்கன்னாக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் என்ன செய்வேன்னா உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை கைவிடுறதில்லை. இந்த உலகத்தில் இருந்து இந்த ஓட்டத்தை முடித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும் வரைக்கும் தேவன் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. நானும் நீங்களும் தீமையை விட்டு விலகி, அநியாயத்தை விட்டு விலகி, நீதிகேடு செய்யாமல் இருந்து நீதியான காரியங்களை செய்து கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தை நாம் முன்னெடுத்து நடத்தும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமாகிய கைவிடுகிறது இல்லை என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் வரையிலும் கைவிட மாட்டார். நீ செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பாய். உன் வீட்டில் குறைவிருக்காது. தேவன் தம்முடைய தூதர்களை வைத்து உன்னை பாதுகாப்பார். ஏற்றுக்கொள்றீங்களா? நான் வசனத்தை தான் தொகுத்துறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தால் நீ போகிற இடத்துலெல்லாம் நான் உன்னை காத்துன்னு நீங்கள் பார்த்தீங்க. உன்னோட கூட இருப்பேன், நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து. சங்கீதம் புத்தகத்தில் 121 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பேன். நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னு உங்களோட பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் கொடுக்குறேன், பாதுகாத்து கொள்ளுங்க. ஐயோ என்ன நடக்குமோ தெரியாது, கர்த்தர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. நான் இவங்க வீட்டுக்கு போயிருந்த போது நான் அங்கே ஒரு காரியம் பார்த்தேன். அது என் மனதில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சது. அவங்க தங்கச்சி ஒரு கத்தோலிக்க பிள்ளை தான், அவங்க ஆண்டவர் அறியலை. அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போகும்போது ஓடிப்போய் அந்த மூலையில் கூப்பிட்டு வச்சு அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும். ஆண்டவர் இன்னும் அறியலை, கத்தோலிக்க பிள்ளை ஜெபம் பண்ணும். ஆனால் கத்தோலிக்கர் இல்லாத நாங்கள் அறிஞ்சு நாம் எப்படி செய்கிறோம்? போறியா, போயிட்டு வா. ஜெபம் பண்ணி ஆண்டவர் உம்முடைய கருத்தில் கொடுக்குறேன், பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஞானத்தினால. இன்னொன்று நான் சொல்கிறேன், பிள்ளைகளை பாதுகாத்து கொள்கிறது மட்டுமில்லை, பிள்ளைகளுடைய சரீர சுகத்துக்காக கூட நான் நீங்களும் ஜெபிக்கணும். வியாதி இல்லை, வியாதி இல்லாமல் இருக்கட்டும், சுகத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டரே, என் பிள்ளைகளுடைய சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், பரிபூர்ணமான சுகத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, வழிநடத்துவீராக, ஆசீர்வாதம். ஏனென்றால் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் தான் எஸ்ராவுடைய புத்தகத்தில் போட்டிருக்கு. அடுத்தது தான் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். முதலாவது உங்களுக்காகவும் உங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் முதல்ல செய்யுங்க. செய்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ போக்கையும் வரத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? பாதுகாக்கிறவர்கள். சில நேரம் அப்படி இருந்த போதும் கூட பிசாசு பல திட்டம் பண்ணுவான். எப்படி பண்ணுவான்? ஆளை காலி பண்ணலான்னு பார்ப்பான். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 23 விடிய காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். என்னது? 23:15. ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோட கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாதிபதிக்கு காண்பித்து அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்துக்கு கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருவதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாக இருப்போம் என்றார்கள். பவுலை கொலை செய்கிறதுக்கு எத்தனை? 40 பேர். 40 பேர் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? நாங்கள் ஒன்றும் புசிக்கிறதும் இல்லை குடிக்கிறதும் இல்லை. யாரை? ஒரு பவுலை கொள்கிற வரைக்கும்.
சொல்லிவிட்டு ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க எப்படின்னா, இவனுடைய காரியத்தை திட்டமாக விசாரிக்கிற மாதிரி சேனாதிபதி நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ரெடியாக இருப்போம். காலையில் அங்கே கூட்டு போகும்போது என்ன செய்வோம், இடையிலே ஆளை முடிச்சிடுவோம். இந்த நாளில் அந்த நாள்லேயே எவ்வளோ திட்டம் பண்ணியிருக்காங்க நம்ம பாருங்கள். இடையில முடிக்கிற காரியம் இல்லை, நான் பார்க்குற நிறைய காரியம் வேதத்தில் இருக்கிறதெல்லாம் இப்போயே நடக்குது. அந்த நாளில் நடந்ததெல்லாம் இப்போ நடக்குது. அப்போ அங்கே ஆண்டவர் எப்படி பாதுகாப்புன்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்குது இல்லையா, அது அங்கே நினைவுபடுத்தப்படுது. எப்படின்னா, அங்கே ஒருத்தன் தெரியாமல் இருக்கிறான். அது யாருன்னா, இவனுடைய சகோதரியோட மகன் அங்கே உட்காந்துருக்கான். இவனுக்கு தெரியாது அது யாருன்னு. சொல்லியெல்லாம் முடிஞ்சுன்னா அவன் போயிட்டு, மாமா மாமா உங்களுக்கு விரோதமாக இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், நீ இந்த காரியத்தை யாருக்கும் சொல்லாத, அங்கேருந்து ஒரு ஆளை வரவழைச்சி சேனாதிபதிக்கு இந்த செய்தி அனுப்பணும். வாசிங்க அந்த வசனத்தை 23, 24. பின்பு அவன் 100 அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்துக்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், பவுலை ஏற்றி சேனாதிபதியாகிய பேலிக்ஸிடத்துக்கும் பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதுமன்றி. சரி, இப்போ பாருங்க, போகும்படி 200 காலாட்கள், அப்புறம் 70 குதிரை வீரர், 200 ஈட்டி, அப்படின்னா எவ்வளோ பேர்? கிட்டத்தட்ட 470 பேர் கிட்ட வர்றாங்க இல்லையா? அப்படியா? 200 அப்புறம் 70 தானே, 40 பேர் தான் இங்கே திட்டம் பண்ணான். 40 பேர் திட்டம் பண்ணால் அவனை பாதுகாத்து பேலிக்ஸ்ட்டு கொண்டு போகிறதுக்கு 470 பேரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? தம்முடைய பிள்ளைகள் மேலே எவ்வளவு கண் வைத்திருக்கிறார் தெரியுமா? ஏன்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிடுறதில்லை. நீ எருசலேமில் போய் எனக்காக சாட்சி கொடுக்கணும்ப்பா, நான் அது வரைக்கும் உன்னை கைவிடுறதில்லை. நீ அங்கே போய்தான் ஆகணும். அதுக்கிடையில் எத்தனை பேர் எத்தனை திட்டங்களை போட்டாலும் கூட அத்தனையும் நான் நிர்மூலமாக்குவேன். இன்றைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் எவைகளை சொல்லி எவைகளை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரோ அவைகளை நிறைவேற்றும் வரையிலும் தேவன் உங்களையும் என்னையும் கைவிடுகிறதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சேனாதிபதி பேலிக்ஸ்ட அனுப்பி, பேலிக்ஸ்ட இவன் காரியம் எப்படி இருக்கு, இவனை பார்த்துக்குங்க, நான் உன் காரியத்தை திட்டமாக விசாரிப்பப்பா, நீ ஒன்றும் பயப்படாத, என் பக்கத்தில் வந்துட்டேன், என் பாதுகாப்பில் வந்துட்டேன். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதுக்கு பல வழிகளை வைத்திருக்கிறார், பல காரியங்களை செய்வார். இந்த நாட்களில் நாம் பார்த்த, இந்த மாதத்தில் நாம் பார்த்த வசனங்கள் எல்லாம் நமக்கு பெரிய உறுதுணையாகவும் உதவியாகவும் நம்மை பலப்படுத்துகிறதுமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய மேகம் போல வரலாம், பருந்து போல வரலாம், நம்ம அப்படியே முடிக்கிற அக்கினி போல வரலாம். தேவனுடைய கரம் நம்மை பாதுகாக்கும், தேவனுடைய கரம் நம்மை பாதுகாக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. என்னது? ஏரோது யாக்கோபை சிரச்சேதம் செய்தது யூதர்களுக்கு சந்தோஷமான ஒரு காரியம், அப்படித்தானே? ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக, ஜனங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எவன கலையை அறுத்தாலும் பரவாயில்ல, எவன் தலையே அறுத்தாலும் பரவாயில்ல, ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அப்போ தான் மேன்மை அடையலாம் அப்படின்னு ஏரோது திட்டம் பண்ணி பேதுருவை பிடிச்சிட்டு வந்து சிறைச்சாலையில் போட்டு காவல் காத்து சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறான். இந்த மாலைவிலும் தேவன் சங்கிலிகளை அறுப்பார், கதவுகளை திறப்பார். வச்சு பண்டிகை முடிஞ்ச உடனே யாரு போடலாம்? பேதுருவை போட்டால் ஜனங்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு நடக்கும். இது பிசாசுடைய திட்டம், பிசாசுடைய செயல்கள். ஆனால் என்ன நடக்குது? பண்டிகை நாளைக்கு முடிஞ்சோன்னு தானே இப்போ கொண்டு வர போகிறேன், இன்றைக்கி ராத்திரியை நம்ம ஆளை வெளியில் கொண்டு போகிறேன், இன்றைக்கி ராத்திரியை நம்ம ஆளை வெளியில் கொண்டு போகிறேன். தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறாரு.
அதுக்காக தான் தூதர்கள் உண்டு, பணிவிடைக்காக தூதர்களை அனுப்பியிருக்காரு. போனால் இவர் நல்ல தூக்கம், பக்கத்தில் காவலாளிங்க இருக்கிறானோ. இப்போ காவலாளிகளுக்கு கண்மயக்கத்தை கொடுத்து அவர்கள் தூங்கும்போது கொண்டு வந்திருந்தால் அதில் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அவன் தூங்கிட்டான் தானே, பரவாயில்ல கொண்டு வந்தேன். ஆனால் என்னுடைய இது என்னன்னா, காவலாளி காவல் காத்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. காவல் காத்துட்டு இருக்கும்போதே சங்கிலி எல்லாத்தையும் கலட்டி கதவை திறந்து 1ஆம் காவல் 2ஆம் காவல் 3ஆம் காவல் வழியில் இவன் வர்றான். அவன் பார்த்துட்டே இருக்கான். இவனை கனவு காண்றது போல இருக்கு. யாருக்கு? இல்லை, இந்த காவல்காரனு கனவு போகிறது கனவு காண்ற மாதிரி இருந்திருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூதன் வெளியில் கூட்டிகிட்டே வர்றான். கூட்டிகிட்டே வந்த உடனே அங்கே மெயின் டோர் யார் திறக்கிறது? ஒருத்தர் இல்லை, அது தானாகவே திறக்குது. இன்றைக்கி உனக்கு உன்னுடைய முன்னேற்றத்துக்கு உன் பிள்ளையினுடைய முன்னேற்றத்துக்கு எதிராக பிசாசு பல தடைகளை போட்டு கதவுகளை மூடி வைத்திருக்கலாம். ஆனால் இரும்பு தாழ்பாள்களையும் வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன் இன்றைக்கு மாலையில் உனக்கும் எனக்கு முன்பதாக கடந்து போகிறார். நடக்குது, திறக்குது. பேதுருவுக்கே சந்தேகம், நாம் எங்கே இருக்குன்னு தெரியாது. தட்டி எழுப்பி என்னதான் ஸ்லிப்பரை போடு பார்க்க, ரோட்டில் போனால் முள் குத்திரும், அப்படிதானே? பாதரட்சியே போட்டுட்டு நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றாரு. தேவ பிள்ளையே, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னையோ உன் குடும்பத்தையோ உன் பிள்ளைகளோ யாரையோ பிசாசினை கட்டி வச்சிருக்கலாம். கர்த்தர் அந்த கட்டுகளை அவிழ்ப்பார். கம்பீரமாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய ராஜா நமக்கு முன்பதாய் போவார். அவர் போகும்போது தடைகளை உடைப்பார். உடைக்கும் போது பின்னாக நாம் போவோம். அவர் ஓட மாட்டார், நடந்து தான் போவார். நாம் கூட வீட்டில் போனால் எப்படி? நான் அங்கே போய் மனைவி இங்கே வரும், அப்படி தான் நாங்கள் போவோம். இந்த ஒரு முறை ஒக்ஸோனியாவில் அந்த மாஸ்டர் படிப்பிக்கும்போது படித்தார். எப்படின்னா, இந்த டேர்ன் ஓவர் அந்த கணக்கு எடுக்கிறதுக்கு அவர் சொன்னார், நம்ம குடும்பத்தை நினச்சிங்கன்னா சரி, மனைவி சிக்னலில் இருப்பா, புருஷன் அங்கிட்டு இருப்பான், அது மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா சரி அப்படின்னு. கணக்கு எழுதும்போது அடுத்த பேஜை கொண்டு போகிறதுக்கு அப்படி எழுதுங்க அப்படின்னாரு. அது மாதிரி. ஆனால் நம்ம ஆண்டவரில் கரம் பிடிச்சிட்டே போவார். இப்ராஹிம் கரம் பிடிச்சிட்டு போன கர்த்தர் இன்றைக்கி எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவர் கொண்டு போகும்போது எல்லாரும் பார்ப்பான், பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டே இருந்தால் அவனுக்கே தெரியாது, அவன் யோசிச்சுட்டே இருப்பான். உள்ளே அவர் இருக்கிறாரு, தூங்குறாரு, அவரை வச்சிருக்கிறோம், சங்கிலி போட்டு கட்டியிருக்கிறோம், அவர் அசைக்க முடியாது. ஆனால் தேவன் அசைக்குவார், தேவன் வெளியில் கொண்டு வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்தது நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கடைசி காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து, கடைசி சொல்கிறாரு, உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுகிறதில்லை. அப்போ நெகிழ விடாது இருக்கிற தேவன், கைவிடாத தேவன் என்ன செய்கிறான்னா, நான் உனக்கு சொன்னதை செய்வேன். இன்றைக்கு மாலைவில் கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களோடு கூட கர்த்தர் பேசின காரியம் அல்லது போனால் தீர்க்க தரிசனமாக யார் மூலமாக சொல்லப்பட்ட காரியம், இன்றைக்கு நீங்கள் பெற்ற காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். உங்களுக்கு கர்த்தர் சொன்னது இருக்கு தானே, அது கட்டாயம் நிறைவேறும், கட்டாயம் நிறைவேறும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒன்று, உங்களோட கூட கர்த்தர் நேரடியாக பேசியிருப்பார், நான் உனக்கு இதை சொன்னேன், நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு, இப்படி தான் நடக்கும்னு சொல்லியிருப்பார். இல்லை, யார் மூலமாவது தீர்க்க தரிசனமாக வந்த வார்த்தை அது நிறைவேறும், அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் வேதத்தில் அதுக்காக நான் 2 காரியங்களை உங்களுக்கு காட்டுறேன். 2 நாமத்து புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். என்னது? என் தகப்பனுக்கு நீர் வாக்குத்தத்தம் சொன்னீர் ஆண்டவரே. சொன்னதை நிறைவேற்றும் மூலம் கைவிடாத தேவனே, நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் இன்றைக்கு நிறைவேற்றினீர். அப்படிதானே? என்ன சொன்னாரு? தாவீதுக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது, நான் இப்படிப்பட்ட வீட்டில் அரண்மனை மாதிரி வீட்டில் இருக்க கர்த்தருடைய பெட்டி அங்கே இருக்குது, எனவே கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். நமக்கு தெரியும். ஆண்டு சொன்னார், தீர்க்கதரிசி அனுப்பி. அவன் தீர்க்கதரிசி சொல்லிட்டான், நீர் எல்லாம் வச்சிருக்க, நீர் கட்டும், ஏன்னா நிறைய சகோதரிச்சு வச்சுருக்கான். அவனே சொல்கிறான், பொண்ணு வெள்ளி அது இதெல்லாம் சகோதரிச்சு கட்டுருவேன் அப்படின்னு. ஆண்டு சொன்னான், நீ கட்ட முடியாது, ஏனென்றால் உன்னுடைய கைகள் எப்படி இருக்கு, இரத்தக்கரை பட்டுச்சு, நீ கட்ட முடியாதப்பா. ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், உன் வாஞ்சியை நான் நிறைவேற்றுவேன். எப்படி தெரியுமா? உன் கற்பப்பிறப்பாகிய உன் குமாரன் எனக்காக ஆலயத்தை கட்டுவான். என்ன நடந்தது?
சொன்னபடியே சாலமோனை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை கட்டின போது அவன் ஒரு பீடத்தை செய்து பீடத்தை முன்னதாக நின்று ஜனங்களை ஆசீர்வதித்து சொன்னதான், வாக்கினால் சொன்னதை கர்த்தர் கரத்தினாலே நிறைவேற்றினார். இன்றைக்கு உங்களுக்கு எதெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். சந்தேகப்பட வேணாம். உங்களோட தனிப்பட அப்படி கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதுதான் கர்த்தர் சொன்ன மாதிரி, அதுதான் அதை கர்த்தர் நிறைவேற்றார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன், அது நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன், நடப்பிக்கிறதுக்கு நீர் உண்மை. நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்ற உண்மையாக. அதே வேளை நான் ஒரு காரியம் சொல்லணும்னா, கர்த்தர் சிலரை கைவிட்டுருவார். கைவிடாத தேவன் தான் உன்னை விட்டு விலகிறதுக்கு. சிலரை கைவிட்டுருவாரு. பாருங்க, டக்குனு வேகம் பார்ப்போம். 1 சாமுவேல் 15 முதலாம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் அப்படின்னு யார்கிட்ட? சாமுவேல் போயிட்டு சவுல்கிட்ட சொல்றான். நான் சும்மா இருந்தவன நீ அங்கே கழுதை தேடிட்டு போனோம், கழுதை மேய்க்காத ஜனங்களை மேய்க்கிறதுக்காக கர்த்தர் ஒன்று அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணி நீ துக்கத்தோடு இருக்கிற நேரம் கையில் காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படி தானே? ஆச்சாரியனை பார்க்க போனால் ஒன்றுமே இல்லைன்றான். வேலைக்காரன், அவன் கூட போகிற வேலைக்காரன் சொல்ல நான் தர்றேன்றான். அந்த நிலைமையில் இருந்தவனை இஸ்ரவேலிலே பெரிய ஒரு ஆளாக்கிட்டார் ஆண்டவர். ஆக்கிட்டு வச்சோன்னே இப்போ என்னது நடக்குது? அவன் வாழ்க்கையில் அதை விட தேடணும்னு ஆசை வந்துச்சு. தேடணும்னு வந்தா ஆண்டவர் புறக்கணிச்சிட்டார். அதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்யலை? கீழ்ப்படியில. அதான் கர்த்தருடைய வார்த்தை நீ கீழ்ப்படியில. அவர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாக்கும் கர்த்தர் அவனை புறக்கணிச்சு தள்ளிட்டார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி வா. என்னது? நானே அவனை கைவிட்டுட்டப்பா. கைவிட்டுட்டதுக்கு பிறகு நீ என்ன இன்னும் கவலைப்படுற? அந்த இடத்துல நான் வேற யாரையும் நிறுத்துவேன். அதுதானே அர்த்தம்? நான் நிறுத்துவேன். அதே வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் 15ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் சவுல்ட காரியமெல்லாம் எனக்கு பார்த்தா மனவேதனையாக இருக்கின்றார். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தை என்னன்றது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். ஏன்னா இது சுத்த பொண்ணு தானே, புடமிடப்பட்ட வார்த்தை தானே. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்துருக்க நம்முடைய மொழியில் தானே. அரபு மொழியில் கொடுத்துருந்தா தான் நமக்கு வாசிக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நம்ம மொழியில் கொடுத்துருக்காது, நமக்கு வாசிக்க தெரியும், அர்த்தம் தெரியும். ஆவியானவர் உதவி செய்கிறாரு. எனவே கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாமல் இருந்தோன்னா புறக்கணிச்சிட்டாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படி ஒரு காரியம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் எப்பயும் மேன்மைப்படுத்துறாரு. அது பெரிய ஊழியம் செஞ்சேன்னா ஊழியம் செய்யாட்டி என்ன அப்படின்றதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. பெரிய 6 லட்சம் பேரை உடனே அப்படியே வழி நடத்திட்டு வர்றான். யாரு? மோசே. பெரிய ஆளு தான், பெரிய அற்புதம் செய்தவன் தான், பார்வோனை எதிர்த்து பேசினவன் தான், எல்லாம் செஞ்சதான். செங்கடலை அப்படி அப்படி கம்ப நீட்டினாரு, என்னது? பிரிஞ்சிருச்சு. அப்படி தானே? எல்லாம் செஞ்சவன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னாவது 20:24 ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போன. வாக்குக்கு நீ கீழ்ப்படியலப்பா. முறை சொன்ன அடின்னு 2ஆம் முறை பேசுன்னு சொன்னேன். மாறி மாறி சொல்லுவேன், நீ மாறி மாறி கேட்டு செய்யணும். அதான அர்த்தம்? நான் முதல்ல சொன்னேன் அடின்னு அடிச்சிட்டேன். ஏன்னா நான் உங்களை கூட்டிகிட்டு வந்த பாவத்துக்கு அடினேன். இப்போ தண்ணி வர்றதுக்காக பேசுன்னு நினைச்சேன், அடித்தேன். கடைசியில் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இறக்கமுள்ள தேவன் கூப்பிட்டு சொல்கிறார், இந்த அவங்களுக்கு கொடுப்பேன்ற தேசத்தை நீ பாரு. எவ்வளோ அந்த கட்டம் எனக்கு நான் உண்மையிலேயே வேதனையான ஒரு சூழ்நிலை. அவ்வளோ ஜனங்களை கூட்டிகிட்டு வந்து எத்தனையோ யுத்தங்களை பண்ணி எமோரியரை எல்லாம் பார்த்து நீ பாருப்பா அப்படின்னு அப்படியே தேசத்தை காட்டுறாரு. காட்டிட்டு ஆனாலும் நீ போக மாட்டேன். நமக்கும் பரலோகத்தை குறித்து பலவிதமான பாடங்களெல்லாம் காட்டி, இங்கே போட்டு படம் போட்டு காட்டி, வேதத்தையும் கொடுத்தெல்லாம் காட்டி, கடைசி நேரம் இழுத்துட்டு இருந்தா நீ எங்கேயும் போக மாட்டாய். எவ்வளோ அருமையான வார்த்தையாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மேன்மைப்படுத்துங்க, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படினா ஒரு ஆள் அங்கே போக மாட்டான். என்னதான் குதிச்சு, என்னதான் அள்ளி கொடுத்து, என்னதான் செஞ்சாலும், எத்தனை பேரால் புகழப்பட்டாலும் வார்த்தை கீழ்ப்படியாதவனை உள்ளே கர்த்தர் ஒருபோதும் அனுப்ப மாட்டார். நான் பிரசங்கம் பண்ணாலும் கர்த்தர் என்னையும் அனுப்ப மாட்டார்.
வார்த்தை தான் முக்கியம். இவைகள் எல்லாம் என் கரம் சிருஷ்டித்தது, ஆனாலும் என் வார்த்தைக்கு பயந்து நடுங்கிறவனையே நான் கண்ணோக்கி பார்ப்பேன். இன்னைக்கு எதுக்கு பயப்படுறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தானே ஏசாயாவில் பார்க்குறீங்க. என் வார்த்தைக்கு பயந்து நடுங்கிறவன். ஏனென்றால் அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும். அதே வேளை நீங்கள் பாருங்கள், இன்னொரு காரியத்தை காட்டுறேன். நியாயாதிபதிகள் 16:20 வாசிங்க. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், கர்த்தர் தன்னை கைவிட்டு விட்டார். அவ்வளவுதானே, கைவிட்டாரு. ஏன்? அவனுக்கு கொடுத்த பிரமாணம், அவனுக்கு கொடுத்த கட்டளை, செத்தது இடத்துல பீர்ணப்பட்ட இடங்களில் போகக்கூடாது, திராட்சரசம் குடிக்கூடாது, எல்லாம் படிப்பிச்சு அதன்படியே வளர்த்து அவனை கொண்டு வந்து ஆளாக்கிட்டான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகின போது வாழ்க்கையிலே எவ்வளவு வேதனை தெரியுமா? அப்பதான் பெலிஸ்தீன் வருவான். பெலிஸ்தீன் உங்க வீட்டுக்குள்ள, என் வீட்டுக்குள்ள, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில வரக்கூடாது. அதுக்குன்னு ரெடியா இருக்கிறா. வந்துட்டான்னு சொல்றதுக்கு, வர்றதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம எதிர்த்து நின்று போராடணும்னா முழங்கால் நின்று பழகணும். அதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு இசைவாக நடக்கத்தக்கதாக ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னு சொன்னால் எல்லாவற்றை பார்க்கலும் மேலாக கர்த்தர் உயர்த்துவார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளை ஆசீர்வதிப்பார், சபையை ஆசீர்வதிப்பார். உங்கள் இன்றைக்கு வாழ்க்கையில் அந்த குறை, இந்த குறை, அது குறை, இது குறைன்னு நீங்கள் சொல்லலாம். எந்த குறைவும் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நிறைவான நல்ல சுகபலத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் போகிற இடத்துல மனிதர்களுடைய கண்களை தயவும் இரக்கத்தையும் கர்த்தர் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புகள் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய இருக்கிற இடங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். எல்லாத்தையும் செய்கிறதுக்கு தேவன் உண்மையுள்ளவராக. அதுக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துங்க. இந்த உலகத்தில் யாரையோ வார்த்தையெல்லாம் கேட்டு நம்ம மேன்மைப்பட்டு இருக்கோம். அதெல்லாம் குப்பைங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவானா, தேவன் எல்லா ஜனங்களை பார்க்கலும் உன்னை மேலாக வைப்பார். எந்த ஜாதி ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயமான அற்புதமான காரியத்தை உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் செய்வார். எழுதுமா?